அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். பி. சீதாராமன், முதலீட்டாளர், லாங் டர்ம் ஷேர் ஹோல்டர், லாங் டர்ம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர், லாங் டர்ம் கோல்டு அசெட் இன்வெஸ்டர், லாங் டர்ம் சில்வர் அசெட் இன்வெஸ்டர் அண்டு லாங் டர்ம் கிரிப்டோ அசெட் இன்வெஸ்டர். அன்பு நண்பர்களே, இன்றைய நாம் பார்க்க போகும் பொருளாதார கல்வி, இன்றைய முதலீட்டு சிந்தனை பற்றி பார்க்கலாம். +2 பொருளியல் பாட புத்தகம். பொருளாதார முறைகள், எக்கனாமிக் சிஸ்டம்ஸ். பொருளாதார முறை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்களையும் நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகும். இது சமுதாயத்தின் தேவைகளை நிறைவு செய்வதற்காக மேற்கொள்ள உதவும் பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வழிமுறையாகும். பொருளாதார முறை 3 வகைப்படும். அவையாவன: முதலாளித்துவம் பொருளாதார முறை, முதலாளித்துவம். இரண்டாவது சமதர்ம பொருளாதார முறை, சமதர்மம். மூன்றாவது கலப்பு பொருளாதார முறை, கலப்புத்துவம். உலகத்துவம் பன்னாட்டு வணிகத்தால் நாடுகளை இணைப்பதன் மூலம் உலக முன்னேற்றத்தின் எதிர்நோக்கும் உலகமயமாக்குதல் என்ற புதிய அங்காடி தத்துவத்தை குறிப்பிட்ட உலகத்துவம் என்ற பதத்தை மேன் பிரெட்டி ஸ்டீகர் 2002ஆம் ஆண்டு உருவாக்கினார். இந்த தத்துவம் விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. 3 பொருளாதார முறைகள்: சமதர்மம், முதலாளித்துவம், கலப்புத்துவம். முதலாளித்துவம், சமதர்மம் ஆகிய இரு அணுகுமுறைகளும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடியானது. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தனியார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. சமதர்ம பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சுதந்திரம் இல்லை. மாறாக உற்பத்தியில் அனைத்து செயல்பாடுகளும் பொது உடைமை ஆக்கப்படும். கலப்பு பொருளாதார முறை என்பது முதலாளித்துவம், சமதர்மம் ஆகிய இரண்டின் இயல்புகளையும் உள்ளடக்கியது. கீழ்காணும் பகுதியில் பல்வேறு பொருளாதார முறைகளின் இயல்புகள், நன்மைகள், குறைகள் ஆகியன விளக்கப்பட்டுள்ளன. இதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதலாளித்துவ பொருளாதாரம் பற்றியும் அதன் நன்மைகள், குறைகள் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. பொருளாதாரத்தை பற்றி மேலும் தெளிவாக கற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய தகவல்கள் நமது தமிழ்நாடு பாட நூலாகிய பொருளாதார கல்வி பாடத்தில் உள்ளது. நாம் ஒவ்வொன்றாக படித்து புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற முதலீட்டு வாய்ப்புகளில் முதலீடு செய்தால் நமது குடும்பம் நிதி சுதந்திரம் அடையும், வளமாக வசதியாக வாழ முடியும். நன்றி நண்பர்களே. பி. சீதாராமன், முதலீட்டாளர். வாழ்க வையகம், வாழ்க மக்கள், வாழ்க வளமுடன்.